ஃபாரெக்ஸ். ஸோ ஃபாரெக்ஸ்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். அதாவது இந்த ஃபாரெக்ஸோட ஃபுல் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் கால்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஸோ நீங்கள் வந்து நிறைய மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. அதாவது லைக் ஸ்டாக் மார்க்கெட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கம்பெனி ஷேரை வாங்கி விற்போம், அதுதான் ஸ்டாக் மார்க்கெட். கமாடிட்டி மார்க்கெட் பார்த்திங்கன்னா அதில் கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில் இந்த டைப் ஆஃப் கமாடிட்டிஸை வாங்கி விற்போம். ஸோ அது பேர் தான் கமாடிட்டி மார்க்கெட். ஃபாரெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கரன்சிஸை வாங்கி விற்போம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபாரெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் ஏ குளோபல் மார்க்கெட். ஸோ இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட் தான் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு லெவல்லே வந்து ஹையஸ்ட்டு வால்யூம் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாரெக்ஸ் தான். ஓகே, அதாவது $6.6 trillion பர் டே இந்த மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெய்லி நடக்குது. அண்ட் 2016 பார்த்தீங்கன்னா 29% வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஈக்விட்டி மார்க்கெட்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஸ்டாக் மார்க்கெட்ஸ் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதை விட இது 10 மடங்கு பெரிய மார்க்கெட் இது. ஸோ இது லார்ஜஸ்ட் ஃபினான்ஷியல் செக்டர்ஸ் இன் லண்டன், நியூயார்க் அண்ட் சிங்கப்பூர். இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா துபாயில் இருக்கிற ஆளுங்களும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இது பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ லண்டன், நியூயார்க், சிங்கப்பூர், ஹாங்காங், துபாய் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹப் அப்படின்னு சொல்லலாம் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்க்கு. ஓகே, இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைடில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் கரன்சிஸ். ஸோ ஃபஸ்ட்டு கரன்சி பார்க்குறோம்ல, அது வந்து பார்த்திங்கன்னா யூரோ, செகண்ட் வந்து யூஎஸ் டாலர், தேர்ட் கெனடியன் டாலர், ஃபோர்த் ஜப்பான் யென், அடுத்தது ஆஸ்திரேலியன் டாலர், இது வந்து ஐஎன்ஆர், அதாவது நம்ம இந்தியன் கரன்சி, அண்ட் லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரேட் பிரிட்டன் பவுண்டு. சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைடில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் கரன்சிஸ். இப்போது இந்த கரன்சிஸில் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் காமனாக இருக்கும் எக்ஸப்ட் யூரோ. சரிங்களா? அதாவது இப்போது நீங்கள் யூஎஸ்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 2 லெட்டர் இருக்குது பார்த்தீங்களா, தட் இண்டிகேட்ஸ் த நேம் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ யூஎஸ்னா என்ன? யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? டாலர். ஸோ இங்கே டி வருதா? ஓகே, இப்போ நீங்கள் செகண்ட் பாருங்கள், தேர்ட் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா சிஏனா கனடா, டி ஃபார் டாலர், ஸோ கெனடியன் டாலர். ஜேபினா ஜப்பான், ஜப்பானில் என்ன யூஸ் பண்ணுறோம்? யென். ஸோ யென் அப்படின்னு வருது. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஏயுடி, ஏயுனா ஆஸ்திரேலியா, டினா டாலர்ஸ். ஸோ ஆஸ்திரேலியாலையும் நம்ம டாலர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம், அதனால் ஏயுடின்னு வருது. கம்மிங் டு ஐஎன்ஆர், ஐஎன்னா இந்தியா. ஸோ இந்தியாவில் என்ன யூஸ் பண்ணுறோம்? ருபீஸ், ஸோ ஆர். அண்ட் லாஸ்ட் ஒன் ஜிபிபி, ஜிபினா கிரேட் பிரிட்டன், பி ஃபார் பவுண்ட்ஸ். அதாவது நம்ம லண்டன் கண்ட்ரி இருக்கு இல்லையா, அந்த கண்ட்ரியோட கரன்சி தான் இந்த ஜிபிபி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிரேட் பிரிட்டன் பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா கிரேட் பிரிட்டன் ஸ்டர்லிங் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டர்லிங். சரிங்களா? ஃபைன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது எல்லாமே சிங்கிள் கரன்சிஸ். சரிங்களா? இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது எல்லாமே சிங்கிள் கரன்சிஸ். பட் இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகுது எல்லாமே பேர்ஸ். ஓகே, ஸோ பேர்ஸ்னா என்ன? பேர்ஸ்னா ஜோடி. அதாவது ஒரு நாட்டு கரன்சியும் இன்னொரு நாட்டு கரன்சியும் ஒன்றா சேர்ந்தா இது பேர் பேர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி
இதில் கிட்டத்தட்ட 40 கரன்சி பேர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபிக்ஸ்டு பேர்ஸ் தான். எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் யூரோ யூஎஸ்டினா யூரோ யூஎஸ்டி தான் சொல்ல முடியும். நீங்கள் வந்து நம்ம இஷ்டத்துக்கு யூஎஸ்டி யூரோ அப்படின்னு சொல்ல முடியாது. சரிங்களா? ஸோ இது எல்லாமே ஒரு ஃபிக்ஸ்டு பேர்ஸ் தான். ஸோ யூரோ யூஎஸ்டினா யூரோ யூஎஸ்டி தான். ஓகே. ஸோ இப்போது இந்த லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்களா அது பேர் பேஸ் கரன்சின்னு சொல்லுவோம். அண்ட் ரைட் சைடில் வர கரன்சி பேர் கோட் கரன்சின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் யூரோ யூஎஸ்டின்னு எடுத்திங்கன்னா யூரோ வந்து இட் இஸ் ஏ பேஸ் கரன்சி அண்ட் யூஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ஏ கோட் கரன்சி அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் யூஎஸ்டி கேட் எடுத்திங்கன்னா யூஎஸ்டி இஸ் பேஸ் கரன்சி அண்ட் கெனடியன் இஸ் கோட் கரன்சி. இப்போ நீங்கள் ஜிபிபியில் எடுத்திங்கன்னா ஜிபிபி யூஎஸ்டியில் எடுத்திங்கன்னா ஜிபிபி இஸ் பேஸ் கரன்சி அண்ட் யூஎஸ்டி இஸ் கோட் கரன்சி. ஓகே. இப்போது இந்த பேஸ் கரன்சி அண்ட் கோட் கரன்சியில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஏ இப்படி கூட வச்சுக்கலாம். இட்ஸ் ஏ காம்படிஷன் பிட்வீன் டூ கரன்சிஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேஸ் கரன்சி வந்து மேலே ஏறுது வச்சுங்களேன். அப்போ என்ன ஆகுனா அதுக்கு ஆப்போசிட் கரன்சி என்ன? கோட் கரன்சி. ஸோ அந்த கோட் கரன்சி வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இப்போ பேஸ் கரன்சி வந்து கீழே இறங்கினா இந்த கோட் கரன்சி வந்து மேலே ஏறும்னு அர்த்தம். ஸோ வைஸ் வர்சா. ஸோ இது கீழே இறங்கினா இது மேலே ஏறும், இது மேலே ஏறினா இது கீழே இறங்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிரிக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான்னு சொல்கிறோமா? ஓகே. இப்போது இந்தியா வந்து மேட்ச்சில் ஜெயிக்குது அப்படின்னா பாகிஸ்தான் வந்து தோக்குதுன்னு அர்த்தம். ஸோ இங்கேயும் பாருங்கள் ஒரு பேர் மாதிரி தான் இருக்குது பாருங்கள். இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் சொல்லும்போது இது ஒரு பேர் மாதிரி தான். ஸோ இட்ஸ் எ காம்படிஷன் பிட்வீன் டூ கண்ட்ரீஸ் மாதிரி. இது வந்து இட்ஸ் எ காம்படிஷன் பிட்வீன் டூ கரன்சிஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போது இந்தியா வந்து பார்த்திங்கன்னா தோக்குது அப்படின்னா பாகிஸ்தான் வந்து ஜெயிக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? சேம் ஆஸ் இட் இஸ் இதுலேயும் அதே மாதிரி தான். ஸோ இந்த கரன்சி கீழே போனால் அந்த கரன்சி மேலே போகும், அந்த கரன்சி மேலே போனால் இந்த கரன்சி கீழே போகும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே. ஓகே. ஸோ எஃப்எக்ஸ்னா ஃபாரெக்ஸ். ஃபாரெக்ஸ் வந்து ஷார்ட் ஃபார்மில் நம்ம எஃப்எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபாரெக்ஸ் மாத்திரம் இல்லை, எல்லா மார்க்கெட்டுக்கும் இது சேம் தான் சொல்லப்போனால். ஸோ இந்த மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் டிவைடட் இன்டு டூ அனாலிசிஸ். ஒன்று வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ், இன்னொன்று ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். அதாவது டெக்னிக்கல் அனாலிசிஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஓகே. நாட் ஓன்லி இதை நம்ம அனாலிசிஸ்னு சொல்ல முடியாது, இதை வந்து நம்ம வேறு மாதிரி கூட சொல்லலாம். அதாவது தேர் ஆர் டூ டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ். ரெண்டு டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ் இருக்காங்க எப்போவுமே. அது வந்து எல்லா மார்க்கெட்டுக்கும் சேம் தான். டூ டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஒரு ட்ரேடர் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் ட்ரேடர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இன்னொரு ட்ரேடர் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ட்ரேடர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த டெக்னிக்கல் ட்ரேடர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது டெக்னிக்கல் ட்ரேடர்ஸ் பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ட்ரேடிங் டேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு 30 நாள் இருக்குது பார்த்தீங்களா ஒரு மாதத்தில். ஸோ இந்த 30 நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 22 டேஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் அவைலபிளாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ மீதி நாள் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் எப்போவுமே ஆனில் இருக்கிறதுனால 22 டேஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த டெக்னிக்கல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 22 டேஸும் அவங்க வந்து ட்ரேடிங் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த 22 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பர் டே எடுத்திங்கன்னா 10 ட்ரேட்ஸும் பண்ணுவாங்க, ஒரு ட்ரேடும் பண்ணுவாங்க, இல்லைன்னா 10 ட்ரேட் 20 ட்ரேட் பண்ணலாம், 50 ட்ரேட் பண்ணலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இந்த டெக்னிக்கல் ட்ரேடர்ஸ் 22 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் பண்ணுவாங்க. பட் ஃபண்டமெண்டல் ட்ரேடர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 22 டேஸ் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இவங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு 2 or 3 நியூஸ், அந்த நியூஸ் வரும்போது ட்ரேடிங் பண்ணுவாங்க.
ஸோ 2 or 3 நியூஸ் தான் ட்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே மேக்ஸிமம் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அப்போனா ஒரு மாதத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 ட்ரேட் தான் எடுக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி. பட் இப்போது இதில் என்னோடய கொஸ்டின் என்னென்னா, இதில் யார் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க? ஃபைன். இப்போ இதில் யார் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபண்டமெண்டல் ட்ரேடர்ஸ் இருக்காங்கள, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அதிகமாக சம்பாதிப்பாங்க. ஓகே, அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது டெக்னிக்கல் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ட்ரேட் பண்ணுறாங்களே, ஸோ டெய்லி ட்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நிறைய ட்ரேடிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ சிலது லாஸ் ஆகும், சிலது ப்ராஃபிட் வரும், சிலது லாஸ் ஆகும், திரும்ப ப்ராஃபிட் வரும், திரும்ப அந்த லாஸை வந்து திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ரீகெயின் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அவங்களே ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜில் இருப்பாங்க இந்த டெக்னிக்கல் ட்ரேடர்ஸ். பட் டெக்னிக்கல்லையும் ப்ராஃபிட் எடுக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ட்ரேடர்ஸ் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ட்ரேடர்ஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த நியூஸ் வந்தால் மார்க்கெட் வந்து இப்படி தான் போகும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு மார்க்கெட்டை திசையை சேஞ்ச் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டமெண்டல் நியூஸ் தான். சரிங்களா? நான் ஃபண்டமெண்டலுக்கு வரேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. ஸோ டெக்னிக்கல் ட்ரேடர்னால் இப்படி தான் டெய்லி ட்ரேடிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த டெக்னிக்கல் ட்ரேடர்ஸ் எதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த இண்டிகேட்டர்ஸை தான் யூஸ் பண்ணுவாங்க. இல்லைனா ஆட்டோ ரோபோட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. இல்லைனா ப்ரைஸ் ஆக்ஷனை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போது இண்டிகேட்டர்ஸ்னால் என்ன? இண்டிகேட்டர்ஸ்னால் என்னென்னா, இப்போ நம்ம நார்மலாக 4 வீலர் 2 வீலரில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில். இப்போது நான் வண்டி ஓட்டும் போது நான் ரைட் இண்டிகேட்டர் போட்டேன்னா தட் மீன்ஸ் ஐ எம் கோயிங் டு டர்ன் ரைட். இப்போது முன்னாடி வரவனுக்கும் பின்னாடி வரவனுக்கும் தெரியும் நான் எந்த சைடில் டர்ன் பண்ண போகிறேன்னு. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல அவங்களும் வண்டி ஓட்டுவாங்க, நானும் வண்டி ஓட்டுவேன். அதே தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரெக்ஸ்லேயும், நாட் ஓன்லி இன் ஃபாரெக்ஸ், எல்லா ட்ரேடிங் மார்க்கெட்லேயும். அதாவது இப்போது இந்த இண்டிகேட்டர் தான் உங்களுக்கு சொல்லும் மார்க்கெட் வந்து மேலே போகுமா இல்லை கீழே போகுமா அப்படின்னு. ஸோ இந்த இண்டிகேட்டரை சொல்கிறத வச்சு நம்ம ட்ரேடிங் பண்ணுவோம். ஸோ ஒரு விஷயத்தை இண்டிகேஷன்ஸ் கொடுக்குது பார்த்தீங்களா, அது பேர் தான் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இண்டிகேட்டரில் 2 டைப் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து லேகிங் இண்டிகேட்டர், இன்னொன்று லீடிங் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லேகிங் இண்டிகேட்டர் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுக்குது வச்சுங்களேன், பை அப்படின்னு கொடுக்குதுன்னா, இப்போ மார்க்கெட் வந்து கீழே போகுது வச்சுங்களேன், அப்போ டக்குன்னு அந்த பை சிக்னலை கட் பண்ணிவிட்டு செல் சிக்னலை கொடுத்துரும். ஸோ அந்த மார்க்கெட்டுக்கு தகுந்தாப்போல அந்த லேகிங் சிக்னல் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். பட் இந்த லீடிங் சிக்னல் வந்து லீடிங் இண்டிகேட்டர் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பை கொடுத்துருக்கு வச்சுங்களேன், இந்த பை கொடுத்தும் மார்க்கெட் கீழே போனாலும் அந்த பையாகவே தான் இருக்கும். சரிங்களா? பட் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் கிளாஸில் நான் உங்களுக்கு காமிப்பேன், இந்த லேகிங்க்கும் லீடிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு. சரிங்களா? ஓகே, அடுத்தது ரோபோட்ஸ். ரோபோட்ஸ்னால் என்னென்னா, இட்ஸ் கால்ட் ஆட்டோ ரோபோட் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து இஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இஏனா எக்ஸ்பர்ட் அட்வைசர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆட்டோ ரோபோட்ஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, டு மினிமைஸ் த ஹியூமன் எஃபர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் காலேஜுக்கு போகிறீங்க, இல்லைன்னா நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, சார் எனக்கு டைமே இல்லை ட்ரேட் பண்ண அப்படின்னு சொல்கிறீங்களே, அந்த டைமில் நீங்கள் இந்த ரோபோட்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரோபோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே ட்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து பை, செல், ஸ்டாப் லாஸ், டேக் ப்ராஃபிட் எதுவுமே நீங்கள் போட தேவையில்ல. ஜஸ்ட்டு நீங்கள் ரோபோட்டை வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணிங்கன்னா அதுவே ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். பட் ஒன்று பார்த்துங்க, எல்லா ரோபோட்ஸும் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்காது. எப்போவுமே ஒரு ரோபோட் வந்து ஒரு கம்பெனிலேருந்து நீங்கள் வாங்கிறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட நீங்கள் சில கொஷின்ஸ் கேட்கணும். இந்த ரோபோட் எப்படி பண்ணாங்க, இது ரோபோட்டோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் என்ன, இதெல்லாம் நீங்கள் கேட்டு வாங்கினா பெட்டர் எப்போவுமே. பட் ரோபோட் வந்து எப்போவுமே நீங்கள் டிபெண்ட் பண்ண வேண்டாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோபோட் இல்லாமே நீங்கள் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் ரோபோட் மேலேயே டிபெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் மேனுவலாக ட்ரேடிங் பண்ண மறந்துடுவீங்க. ஸோ எப்போவுமே ரோபோட் மேக்ஸிமம் போகாதீங்க. மேக்ஸிமம் நீங்கள் வந்து மேனுவலாக நீங்கள் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுங்க. அடுத்தது ப்ரைஸ் ஆக்ஷன்.
சி ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ எனக்கு இண்டிகேட்டரும் வேண்டாம், ரோபோட்டும் வேண்டாம். நான் என்னோட சுய அறிவை வச்சு நான் ட்ரேடிங் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ வித்தவுட் எனி ஹெல்ப் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ஆட்டோ ரோபோட்ஸ், நீங்கள் செல்ஃபாக பண்ணுறீங்க பார்த்தீங்களா, சார்ட்டை பார்த்து, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் நீங்கள் லேர்ன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இட் வில் டேக் செவரல் இயர்ஸ். சரிங்களா? ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷனுங்கிறது ஒரு ரொம்ப பெரிய லைக் சப்ஜெக்ட் இது. இதை நீங்கள் உடனே வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 வீக்ஸில் கற்றுக்க முடியாது. அப்படியே நீங்கள் கற்றுக்கிட்டாலும் அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வெளியே வர கண்டிப்பாக இட் வில் டேக் செவரல் இயர்ஸ். ஓகே, அண்ட் கம்மிங் டு ஃபண்டமெண்டல்ஸ். ஃபண்டமெண்டல்ஸ்னால் நியூஸ். சரிங்களா? இந்த நியூஸ் நம்ம வந்து சன் டிவி, ராஜ் டிவியில் பார்க்குறோம் பார்த்தீங்களா, அந்த நியூஸ் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் நியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த எக்கனாமிக் நியூஸ் வந்து நம்ம எதில் பார்க்கணும் அப்படின்னா, forexfactory.com ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த நியூஸ் எப்போ ஃபார்ம் ஆகும் சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிடும். இப்போ நீங்கள் பாருங்கள் இங்கே ஸ்க்ரீனில், இப்போது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா forexfactory.com. இப்போது இதில் வந்து இங்கே உங்களுக்கு டேட் சொல்லிடும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரைடே 4th June பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் இருக்குது அப்படின்னு. இப்போது 4th June பார்த்தீங்கன்னா 12:35 USD கரன்சியில் ஒரு லோ இம்பேக்ட் நியூஸ் இருக்குது அப்படின்னு இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த நியூஸ் பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிரிண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12:35க்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த நியூஸ் எல்லாமே என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் நியூஸ்னு சொல்லுவோம். இந்த எக்கனாமிக் நியூஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு நாட்டோட பொருளாதாரம், ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை வச்சு தான் ஒரு நாட்டோட கரன்சி மேலே போகுமா இல்லைன்னா கீழே போகுமா சொல்லிட்டு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ 3 டைப் ஆஃப் நியூஸ் இருக்குது. அதாவது லோ இம்பேக்ட் நியூஸ், அதாவது எல்லோ கலரில் இருக்கும், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லோ இம்பேக்ட் நியூஸ். அடுத்தது மீடியம் இம்பேக்ட் நியூஸ், அதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ரௌன் அண்ட் ஆரஞ்சு கலரில் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது ஹை இம்பேக்ட் நியூஸ், அது வந்து ரெட் கலரில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த நியூஸ்ன்னா என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ இந்த நியூஸுங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே இந்த கேண்டில்ஸ் பாருங்க அப்படியே குட்டி குட்டியாக இருக்கு பாருங்க. ஆனால் இந்த இடம் வரும்போது இந்த கேண்டில் பாருங்க, ஒரு பெரிய ஒரு லாங் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா, இந்த இடத்துல தான் ஒரு ஹை இம்பேக்ட் நியூஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நியூஸ் இல்லே வச்சுங்களேன், கேண்டில்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக தான் இருக்கும். ஸோ நியூஸ் இருக்கும்போது நீங்கள் பாருங்க, இந்த பாருங்க இங்கே ஒரு நியூஸ் ரிலீஸ் ஆயிருக்கு பாருங்க. ஸோ அதனால அந்த கேண்டில் வந்து ஒன்று கீழேயும் போகும் இல்லாட்டி மேலேயும் போகும், ஏதாவது ஒரு டைரெக்ஷனில் கண்டிப்பாக போகும். பட் அந்த டைமில் ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்களே பாருங்கள், இங்கே பாருங்கள் இந்த கேண்டில் வந்து நல்லா லென்த்தியாக இருக்குது பாருங்கள். பட் இதுக்கு முன்னாடி இருக்கிற கேண்டில்ஸ்லாம் பாருங்கள் எல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. ஸோ இந்த நியூஸ் வரும்போது இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மேலேயும் போகலாம் இல்லாட்டி கீழேயும் இறங்கலாம் மார்க்கெட். ஸோ இம்பேக்ட் வந்து பயங்கரமாக இருக்கும் இந்த நியூஸ் ரிலீஸ் ஆகும்போது. ஸோ இந்த இம்பேக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹை இம்பேக்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கும். பட் இந்த மீடியம் அண்ட் லோ இம்பேக்டில் அந்த அளவுக்கு இருக்காது. ஓகே, இப்போது நம்ம பார்த்தது ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில் வர நியூஸ். பட் இதில் இன்னொரு டைப் ஆஃப் நியூஸும் இருக்குது. அதாவது இப்போது சடன் இம்பேக்ட்னு சொல்லுவோம் அந்த நியூஸ் பேர். இந்த சடன் இம்பேக்ட் நியூஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சடன் இம்பேக்ட் நியூஸ் வந்து இதில் பிரிண்ட் ஆகாது ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து USD ஜப்பான்
ஒரு கரன்சியில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு சுனாமி வருது, இல்லைன்னா ஒரு எர்த்குவேக் வரும்போது என்ன ஆகும், அவங்க அந்த நாட்டு பொருளாதாரம் வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கும். அப்போது இந்த சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து இந்த சார்ட்டில் நீங்கள் பார்க்கலாம். அந்த டைமில் இப்போ சுனாமி வந்தாலும் சரி, எர்த்குவேக் வந்தாலும் சரி, இல்லைனா இப்போ ஏதாவது ஒரு கண்ட்ரி, இப்போ யூஎஸ்லேயே டெரரிசம் அட்டாக் நடக்குது வச்சுங்களேன், அதுவும் அந்த கண்ட்ரியோட பொருளாதாரத்தை பாதிக்கும். ஸோ இந்த மாதிரி கீழே இறங்கிறதுக்கு இல்லைன்னா மேலே ஏறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து சடனாக வரும், அதை நம்ம சொல்ல முடியாது எப்போ வரும் வராது சொல்லிட்டு, ஏன்னா நம்மக்கிட்ட அது சொல்லாமல் வருது இல்லையா. ஸோ அதனால தான் அது பேர் வந்து பார்த்திங்கன்னா சடன் இம்பேக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஓகே. அடுத்தது பிப்ஸ் அண்ட் ஸ்ப்ரெட்ஸ். ஸோ பிப்ஸ்னா பாயிண்ட்ஸ் இன் பர்சன்டேஜ் ஆர் ப்ராஃபிட் இன் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ப்ராஃபிட் இன் பர்சன்டேஜ் இல்லைன்னா பாயிண்ட்ஸ் இன் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ப்ரெட்டு நான் உங்களுக்கு கடைசியில் சொல்லித்தரேன் ஸ்ப்ரெட்டுன்னா என்னென்ன. ஸோ இந்த பிப் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா டு மெஷர் அவர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இப்போது ஒரு டேபிள் ஒரு மெஷர்மெண்ட்டு நான் எடுக்கணும் அப்படின்னா ஒன்று நான் ஸ்கேல் யூஸ் பண்ணுவேன், இல்லைன்னா ஒரு டேப் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ நான் என்னோட லாஸ் அண்ட் ப்ராஃபிட்டை வந்து நான் மெஷர் பண்ணோன்னா இந்த பிப்பை வச்சு தான் நான் மெஷர் பண்ண முடியும். அதாவது எப்படின்னா, இப்போ இங்கே யூரோ யூஎஸ்டி சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, பேஸ் கரன்சி அண்ட் கோட் கரன்சி. அதாவது ஒரு பிப்புன்னா என்னென்னா, the difference between the base currency and the code currency is the number of pip. அதாவது இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 5. ஸோ 5 is the number of pips அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ எப்போவுமே ஒன்று ஞாபகம் வச்சுங்க, 10 points makes 1 pip. அதாவது 10 பாயிண்ட் சேர்ந்தாதான் ஒரு பிப்பு. அது எப்படின்னா, ரெண்டு டைப் ஆஃப் மார்க்கெட் இருக்கு. ஒன்று வந்து 4 டெசிமல் மார்க்கெட், இன்னொன்று 5 டெசிமல் மார்க்கெட். இப்போ இந்த 4 டெசிமல் மார்க்கெட்டை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம்னா, இந்த டெசிமலுக்கு அப்புறம் 4 நம்பர் இருக்கு பார்த்தீங்களா, அது பேர் தான் 4 டெசிமல் மார்க்கெட். இதே இந்த டெசிமலுக்கு அப்புறம் 5 நம்பர் வந்துச்சுன்னா அது 5 டெசிமல் மார்க்கெட். ஓகே, இப்போ இந்த 4 டெசிமல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கடைசி நம்பர் இருக்கு இல்லையா, அதாவது 4வது நம்பர், இந்த கடைசி நம்பர் வந்து பிப்பு கணக்கில் கவுண்ட் ஆகும். அதாவது 1 பிப், 2 பிப், 3 பிப், 4 பிப், 5 பிப், இந்த மாதிரி பிப்பு கணக்கில் கவுண்ட் ஆகும். பட் இந்த 5 டெசிமல் மார்க்கெட் இருக்குல்ல, அதில் பாருங்கள் நான் ப்ராக்கெட் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த ப்ராக்கெட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் கணக்கில் கவுண்ட் ஆகும். இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் பாயிண்ட்ஸ் கணக்கில் கவுண்ட் ஆகும். இப்போது நீங்கள் பாருங்கள், இங்கே 10 பாயிண்ட் ஜென்ரேட் இருக்கா, இங்கே 10 பாயிண்ட் ஜென்ரேட் ஆனதும் இங்கே ஒரு 1 பிப் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகுது பாருங்கள். ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே மேலே எழுதியிருக்கேன், 10 points makes 1 pip. அதாவது இந்த 10 பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 10 பாயிண்ட்டு இங்கே கீழே சேர்ந்தா உங்களுக்கு இந்த இடத்துல 1 பிப் ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். இங்கே வந்து 1 பிப் ஜென்ரேட் ஆகும்னு அர்த்தம். இப்போ திரும்ப மார்க்கெட் வந்து ஒரு 10 பிப்பு ஜென்ரேட் ஆனால் இந்த 1 வந்து 2 ஆகும், அந்த மாதிரி. ஸோ ரெண்டு மார்க்கெட்டும் ஒன்று தான், பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. பட் அந்த ரீடிங் தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது இந்த 4 டெசிமல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பிப்பு கணக்கில் தான் கவுண்ட் ஆகும் கம்ப்ளீட்டாக, லாஸ்ட் லெட்டர். பட் உங்களுக்கு 5 டெசிமல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் லெட்டர் வந்து பாயிண்ட்ஸ் கணக்கில் கவுண்ட் ஆகிட்டு அப்புறம் தான் இந்த 4th லெட்டரை பிப்பாக வந்து கன்வெர்ட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மார்க்கெட்டுக்கும் டிஃப்ரென்ஸ். பட் இப்போ வர மார்க்கெட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 5 டெசிமல் மார்க்கெட் தான், சரிங்களா?
பட் ரெண்டு மார்க்கெட்டும் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ்லாம் கிடையாது, ஒரு கொஞ்சம் டிஃபரன்ஸ் தான் இருக்குது. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம அடுத்தது ஆர்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ஆர்டர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பை, இன்னொன்று செல். ஸோ எப்போவுமே ஒன்று ஞாபகம் வச்சுங்க, பை அண்ட் செல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஆர்டர்ஸ். சரிங்களா? சரி, இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேலே போகிற மார்க்கெட்லேயும் சம்பாதிக்கலாம், ப்ளஸ் கீழே இறங்குற மார்க்கெட்லேயும் நீங்கள் சம்பாதிக்கலாம். ஸோ போத் த டைரக்ஷன்ஸில் வி கேன் மேக் மணி. சரிங்களா? இப்போது இந்த மார்க்கெட்டில் வந்து எப்படின்னா, இந்த மார்க்கெட்டுக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரிங்களா? இப்போது ஷேர் மார்க்கெட்டில் நம்ம பை பண்ணிவிட்டு செல் பண்ணுவோம், செல் பண்ணிவிட்டு பை பண்ணுவோம். பட் இந்த மார்க்கெட் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். இது ரொம்ப ஈஸி. நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். சரி, 2 டைப் ஆஃப் டைரக்ஷன் இருக்குது. சரிங்களா? ஒன்று மேலே, ஒன்று கீழே. இப்போது நம்ம பை எப்போ பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட் வந்து மேலே தான் போகும் அப்படின்னா நம்ம பை பண்ணணும். செல் எப்போ பண்ணுவோம்னா, மார்க்கெட் கீழே தான் போகும் அப்படின்னா நம்ம செல் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டே இருக்கு. சரிங்களா? அப்போ உங்களுக்கு தெரியுது, ஓகே மார்க்கெட் வந்து இட் இஸ் கோயிங் அப். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு பை பண்ணுறீங்க. ஓகே, இப்போ நீங்கள் இந்த இடத்துல இந்த லெவலில் நீங்கள் பை பண்ணுறீங்க வச்சுங்க. இப்போ நீங்கள் பை பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே போகுது. ஸோ உங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் பிளாட்ஃபார்ம் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதாவது உங்களுக்கு எத்தனை ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு $100 ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுது வச்சுங்களேன். அப்போது எனக்கு இந்த லாபம் போதும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ். எனக்கு இந்த லாபம் போதும்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே போகிற மார்க்கெட்டுக்கு நம்ம பை பண்ணியிருக்கோம். இப்போ மார்க்கெட் மேலே போனதுக்கப்புறம் உங்களுக்கு லாபம் வரும். எனக்கு இந்த லாபம் போதும் அப்படின்னா க்ளோஸ். செல் பண்ணக்கூடாது, க்ளோஸ் பண்ணணும். சரிங்களா? நிறைய பேர் அங்கே தான் மிஸ்டேக் பண்ணுவாங்க. சார் பை பண்ணிவிட்டு செல் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் பை பண்ணிங்கன்னா க்ளோஸ் பண்ணணும். சரிங்களா? அதாவது இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஒரு பை பண்ணுறீங்க, மார்க்கெட் வந்து மேலே போயிட்டே இருக்குது, உங்களுக்கு ஒரு லாபம் வருது, எனக்கு இந்த லாபம் போகுதுன்னா க்ளோஸ். இந்த க்ளோஸுக்கு என்ன மீனிங்னா, இந்த ட்ரேடை வந்து நான் இதோட நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கால்டு பை ஆர்டர். ஓகே, இப்போ இந்த பை ஆர்டர் முடிஞ்சு போச்சு. சரிங்களா? இப்போ இதுக்கு அடுத்தது நீங்கள் மார்க்கெட் பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ மார்க்கெட் வந்து கீழே வரா மாதிரி இருக்குது வச்சுங்க. அப்போது உங்களுக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் கிடைக்குது, ஓகே மார்க்கெட் இதுக்கப்புறம் கீழே தான் வரும் அப்படின்னு. அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு செல்லிங் பண்ணலாம். நீங்கள் இந்த செல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செல் ஆர்டர் ப்ளேஸ் ஆகும். இப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு அப்புறம் செல் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கீழே வர வர உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதாவது நீங்கள் நினைக்கலாம், என்ன சார் பை பண்ணாலும் ப்ராஃபிட் கிடைக்குது, செல் பண்ணாலும் ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு. ஆமாம், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பை பண்ணால் உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்குதோ அதே ப்ராஃபிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல் பண்ணாலும் கிடைக்கும். சரிங்களா? அதாவது இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை வாங்கி தான் நம்ம விற்கணும்னு அவசியம் இல்லை. அதுதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், பைங்கிறது தனி ஆர்டர், செல் வந்து வேறு ஆர்டர். சரிங்களா? ரெண்டும் தனித்தனி ஆர்டர். ஸோ இப்போ நீங்கள் இங்கே செல் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கீழே போக போக ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போது உங்கள் ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே ஆகும் உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னு. ஸோ இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு $150 ப்ராஃபிட் கிடைக்குது, இல்லை சேம் $100 கூட வச்சுங்க, சேம் $100 உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா, எனக்கு இந்த லாபம் போதும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ். இந்த இடத்துல நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் $20லையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம், $10லையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம், $1லையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம், 100லையும் பண்ணிக்கலாம், 1000லையும் பண்ணிக்கலாம். எங்கே வேணாலும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணதும் உங்கள் ஆர்டர் வந்து க்ளோஸ் ஆகி நீங்கள் என்ன ப்ராஃபிட் எடுத்துங்களோ அது உங்கள் பேலன்ஸில் ஆட் ஆகிடும். ஸோ கீழே வர மார்க்கெட்டுக்கு நம்ம செல் பண்ணணும், ப்ராஃபிட் வந்ததும் க்ளோஸ் பண்ணணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செல் அண்ட் பைக்கு லாஜிக். ஓகே, இப்போது நீங்கள் பை பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே இறங்கிச்சு வச்சுங்களேன், அப்போ வந்து உங்களுக்கு லாஸ். பட் நீங்கள் வெயிட் பண்ணலாம், திரும்ப மார்க்கெட் மேலே ஏறும் சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஸோ அது ப்ராப்ளம் கிடையாது. பட் நீங்கள் செல் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போனால் லாஸ். பட் திரும்ப மார்க்கெட் கீழே இறங்கிச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடும். ஸோ நீங்கள் அது வரைக்கும் பொசிஷன் வந்து ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ
ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பை அண்ட் செல் ஆர்டர். ஸோ இந்த க்ளோஸ் பட்டன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், இந்த செல் அண்ட் பை ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ பை பண்ணாலும் க்ளோஸ், செல் பண்ணாலும் க்ளோஸ். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போது லாட்ஸ், சைஸ், வால்யூம், யூனிட்ஸ். இது எல்லாத்துக்கும் ஒரே நேம் தான், அது நீங்கள் எப்படி வேணாலும் ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது லாட்ஸ்ன்னா என்ன? இப்போது நீங்கள் பை இல்லைன்னா செல் ஏதாச்சும் ஒன்று பண்ணுறீங்கள, பண்ணும்போது உங்ககிட்ட அது கேட்கும் உங்களுக்கு எந்த லாட்டில் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு. அதாவது இந்த லாட்டுங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஜிம்முக்கு போகிறீங்க, ஜிம்முக்கு போகும்போது ஒரு 3 டைப் ஆஃப் டம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து 10 kg டம்பிள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா 50 kg டம்பிள், இன்னொன்று 100 kg டம்பிள். ஓகே, இப்போது இந்த எல்லா டம்பிள்ஸும் பார்த்தீங்கன்னா உங்கள் சக்திக்கு பிரகாரம் தான் நீங்கள் வந்து இதை நீங்கள் தூக்க முடியும். இப்போ உங்களுக்கு எனர்ஜி லெவலே ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களால் 100 kg டம்பிளை தூக்க முடியாது. இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு மீடியம் எனர்ஜி இருக்குன்னா நீங்கள் 50 kg தூக்கலாம். இல்லை ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னா அது வந்து ஒரு 10 kg தான் தூக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ இதில் 3 டைப் ஆஃப் லாட் சைஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது மைக்ரோ லாட், மினி லாட், அப்புறம் ஸ்டாண்டர்ட் லாட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த லாட் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பை இல்லைன்னா செல் ஏதாச்சும் ஒன்று பண்ணும்போது உங்ககிட்ட அது கேட்கும் உங்களுக்கு எந்த லாட்டில் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு. அதாவது நீங்கள் இப்போது மைக்ரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன லாட்டு, மினி வந்து மீடியம் லாட், ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் த பிக்கஸ்ட் லாட். ஸோ இந்த லாட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிரகாரம் சேஞ்ச் ஆகும். இப்போது 0.01லேருந்து எடுத்து 0.09க்குள்ளே நீங்கள் எது செலக்ட் பண்ணாலும் தட் இஸ் கால்ட் மைக்ரோ லாட். இப்போ நான் 0.05 செலக்ட் பண்ணேன்னா அதுவும் மைக்ரோ லாட் தான். 0.07 யூஸ் பண்ணாலும் அது மைக்ரோ லாட் தான். இப்போது இதுக்கு அப்படியே கண்டினியூஷன் பாருங்கள், மினி. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 0.10லேருந்து 0.99க்குள்ளே வரும். ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா 1 to 50க்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தட் இஸ் ஸ்டாண்டர்ட் லாட். ஓகே, இப்போது நீங்கள் மைக்ரோ லாட்டில் ட்ரேடிங் பண்ணோம் அப்படின்னா உங்ககிட்ட $1000 இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி மினி லாட்டில் ட்ரேடிங் பண்ணோன்னா $10,000 இருக்கணும். ஸ்டாண்டர்ட் லாட்டில் பண்ணோன்னா $1,00,000 இருக்கணும். ஓகே, இப்போது $1000 நம்ம இந்தியன் ருப்பி பிரகாரம் இது வந்து 80,000 வரும். இதே லைக் $10,000 rupees 8 lakhs. ஓகே, $1,00,000 rupees 80 lakhs. ஓகே, இப்போது மைக்ரோவில் நீங்கள் ட்ரேட் பண்ணோன்னா உங்ககிட்ட 80,000 rupees இருக்கணும். மினியில் பண்ணோன்னா 8 லட்ச ரூபா இருக்கணும். ஸ்டாண்டர்டில் பண்ணோன்னா 80 லட்ச ரூபா இருக்கணும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, சார் என்கிட்ட வந்து இவ்வளோ பணம்லாம் இல்லை, என்கிட்ட ஒரு 25,000 ஒரு 40,000 தான் மேக்ஸிமம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ உங்களால் இதில் ட்ரேட் பண்ண முடியுமா? முடியாது, ரைட்டா? பட் இந்த மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ண முடியும். சரிங்களா? அது எப்படி நான் சொல்கிறேன். ஓகே, அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் கால்ட் லிவரேஜ். லிவரேஜ்னா அதாவது புரோக்கரை வந்து உங்களுக்கு ஒரு கடன் கொடுக்குற மாதிரி. சரிங்களா? அதாவது ஃபிசிக்கலாக கடன் கொடுக்க மாட்டாங்க, ஒரு வர்ச்சுவலாக கொடுக்குற மாதிரி. இது அது நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த லிவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1:1லேருந்து 1:1000 வரைக்கும் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கும். அதாவது இந்த லிவரேஜ் யார் கொடுக்குறாங்கன்னா புரோக்கர். புரோக்கருங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர். இப்போ புரோக்கர் இல்லாமல் நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ண முடியாது. ஒரு புரோக்கருங்கிறது ஒரு ஆள் கிடையாது, இட்ஸ் ஏ மல்டிநேஷ்னல் கம்பெனி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம்லாம் அரேஞ்ச் பண்ணி ட்ரேடிங் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அவங்க பிளாட்ஃபார்ம்லாம் நீங்கள் வந்து ட்ரேடிங்கே பண்ண முடியும். ஸோ ஒரு புரோக்கர் இல்லாமல் நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ண முடியாது. சரிங்களா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு $500 டெபாசிட் பண்ணுறீங்க வச்சுங்க. சரிங்களா? இப்போது இந்த $500க்கு நீங்கள் மைக்ரோவில் ட்ரேட் பண்ண முடியுமா?
முடியாது. ஏன்னா மைக்ரோவில் மினிமம் $1000 வேணும்னு கேட்குது. ஸோ மினிலேயே நீங்கள் ட்ரேடிங் பண்ண முடியாது. ஏன்னா மினியில் வந்து $10,000 கேட்குது. ஸோ ஸ்டாண்டர்ட்லேயும் கண்டிப்பாக முடியாது, ரைட்டா? பட் இப்போ நீங்கள் $500 போட்டிருக்கீங்க. பட் உங்களுக்கு நீங்கள் வந்து மைக்ரோலையும் பண்ணோம், மினிலையும் பண்ணோம், ஸ்டாண்டர்ட்லேயும் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணோன்னா, இந்த லிவரேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதை 1:1000 அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதாவது 1:1000க்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, 1:1 1:1000 வரைக்கும் கொடுப்பாங்கன்னு. தட் மீன்ஸ் 1க்கு 1 மடங்குலேருந்து 1க்கு 1000 மடங்கு கொடுப்பாங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ நீங்கள் 1க்கு 1000 மடங்கு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா, அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் $500 வந்து 1000 டைம்ஸ் மல்டிப்ளை ஆகிடும். ஸோ உங்ககிட்ட $5,00,000க்கு தேவையான அந்த எனர்ஜி வந்துடும், அந்த ஸ்டஃப் உங்ககிட்ட வந்துடும். பட் எப்படின்னா, இந்த $5,00,000 உங்களுக்கு ஃபிசிக்கலாக கொடுக்க மாட்டாங்க, வர்ச்சுவலாக வந்து கொடுப்பாங்க. அதாவது உங்களுக்கு ஒரு லிமிட் கொடுக்குற மாதிரி இது. சரிங்களா? அப்போது இந்த சிஸ்டம் இன்டர்னலி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட $5,00,000 இருக்குதுன்னு அப்படி அது அசியூம் பண்ணிக்கும். அப்போது நீங்கள் இந்த ஸ்டாண்டர்ட் லாட்லேயும் நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம். ஏன்னா உங்ககிட்ட தான் $5,00,000 இருக்குதுன்னு அது அசியூம் பண்ணிக்குதுல்ல. ஸோ ஸ்டாண்டர்ட் லாட்டில் பண்ணோன்னா உங்களுக்கு $1,00,000 இருக்கணும். பட் இப்போ உங்ககிட்ட $5,00,000 இருக்கிற மாதிரி அது அசியூம் பண்ணிக்குது. சரிங்களா? ஸோ நீங்கள் ஸ்டாண்டர்ட்லேயும் பண்ணலாம், மினிலையும் பண்ணலாம், மைக்ரோலையும் பண்ணலாம் இந்த $500 வச்சு. சரிங்களா? ஸோ அதாவது இந்த இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எம்ஆர்எஃப் சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது வச்சுங்களேன். இப்போ அந்த எம்ஆர்எஃப் கம்பெனி ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ₹87,000. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, சார் என்னால் ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் வாங்க முடியாது ₹87,000 கொடுத்து, என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $10,000 தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் எப்படி? ஸோ இந்த மார்க்கெட்டில் வந்து உங்கள் கையில் 10,000 20,000 இருந்தால் கூட நீங்கள் வந்து அந்த $80,000 ஸ்டாக் ப்ரைஸை நீங்கள் வாங்கலாம். ஸோ அது பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா லிவரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் ஒரு சின்ன அமௌண்ட்டை வச்சு பெரிய லாட் சைஸை நீங்கள் பை செல் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது $500. இப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் லாஸ் ஆனால் கூட $500 தான். சரிங்களா? அதே மாதிரி உங்கள் ப்ராஃபிட்னு வந்துச்சுன்னா தட் இஸ் அன்லிமிட்டெட். நீங்கள் அன்லிமிட்டெட் ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். அதாவது நீங்கள் $500 இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் $5,00,000 எடுத்துக்கலாம், $5 trillion கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுவும் உங்கள் இஷ்டம். பட் உங்கள் மேக்ஸிமம் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா $500. அதே மாதிரி ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் அன்லிமிட்டெட். சரிங்களா? ஓகே, அடுத்தது நம்ம லாட்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு பாயிண்ட்டுக்கு நமக்கு எவ்வளோ கிடைக்கும், ஒரு பிப்புக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போது நீங்கள் 0.01 லாட் செலக்ட் பண்ணுறீங்க வச்சுங்க. அதாவது எப்படின்னா, இப்போ நீங்கள் பை இல்லைன்னா செல் ஏதாச்சும் ஒன்று பண்ணும்போது உங்ககிட்ட அது கேட்கும் உங்களுக்கு எந்த லாட்டில் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து ஒரு லாட் சைஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். வெதர் உங்களுக்கு மைக்ரோவில் பண்ணணுமா, மினியில் பண்ணணுமா, ஸ்டாண்டர்டில் பண்ணணுமா சொல்லிட்டு நீங்கள் அந்த லாட் சைஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நீங்கள் 0.01 அதாவது இந்த மைக்ரோ லாட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, பண்ணிவிட்டு ஒரு பை பண்ணுறீங்க வச்சுங்க. அப்போ நீங்கள் ஒரு பை பண்ணிங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு 1 cent ப்ராஃபிட் கிடைக்கும்னு அர்த்தம். 1 சென்ட்னா பைசான்னு அர்த்தம். சரிங்களா? நம்ம ஊரில் பைசான்னு சொல்கிறோம் இல்லையா, யூஎஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போது 1 பிப் மார்க்கெட் ட்ராவல் ஆனால் உங்களுக்கு 10 சென்ட் கிடைக்கும். அதாவது ஒரு பிப்புக்கு உங்களுக்கு 10 சென்ட் கிடைக்கும்னு அர்த்தம். சரி, இப்போது நீங்கள் 0.01 வேண்டாம், நான் 0.02 நான் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஆர்டர் போட்டிங்கன்னா உங்கள் ப்ராஃபிட் லாஸ் வந்து அப்படியே டபுள் ஆகும். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு 2 சென்ட் கிடைக்கும்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு பிப்புக்கு 20 சென்ட் கிடைக்கும்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் 0.03 வச்சு பண்ணிங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு 3 சென்ட் கிடைக்கும், ஒரு பிப்புக்கு 30 சென்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ லாட். இப்போ இது பாருங்கள், 1 லாட்டுங்கிறது என்னது, ஸ்டாண்டர்ட் லாட். சரிங்களா? ஸோ ஸ்டாண்டர்ட் லாட்டில் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கும் உங்களுக்கு $1 கிடைக்கும். அதே மாதிரி ஒரு பிப்புக்கு $10 கிடைக்கும். ஏன் $10 ஒரு பிப்புக்கு கிடைக்குது பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, 10 points மேக்ஸ் 1 பிப்.
ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு $1 ஒரு பிப்புக்கு உங்களுக்கு $10 கிடைக்கும்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த கால்குலேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேரை பண்ணி கொடுத்துரும். ஸோ நம்ம எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். பட் இது சும்மா உங்களுக்கு மேனுவலாக சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு லாட் சைஸ் வந்து நீங்கள் ஜஸ்ட் ட்ரேட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ அது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து ப்ராக்டிகல்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் இதெல்லாம். ஓகே, அடுத்தது இப்போ யூ ஆர் பையிங் அட் 1.4001, அதாவது 1.4001 இங்கே இருக்குது. நீங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு பை பண்ணுறீங்க வச்சுங்க. இப்போ நீங்கள் பை பண்ணதுக்கு அப்புறம் இந்த மார்க்கெட் வந்து அப்படியே மேலே போகுது, ரைட்டா? ஓகே, அப்போது உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வருதுன்னு ஸ்க்ரீனில் தெரியுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா யூ ஆர் க்ளோசிங் அட் 1.4007, அதாவது 1.407 இங்கே இருக்குது. ஃபைன். இப்போது நீங்கள் எங்கே க்ளோஸ் பண்ணுறீங்க? 1.4007 இங்கே க்ளோஸ் பண்ணுறீங்க. ஃபைன். இப்போது உங்களுக்கு எத்தனை பிப்பு கிடைக்குது பாருங்கள், 6 பிப்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தானே பை பண்ணுறோம், அப்புறம் இங்கே தானே க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் நம்பர் ஆஃப் பிப்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 6 பிப்ஸ். ஸோ இந்த 6 பிப்பு நமக்கு லாபம் கிடச்சிருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதில் நமக்கு வந்து டாலர் கணக்கில் எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்கணுன்னா நீங்கள் 2 லாட்டில் ட்ரேடிங் பண்ணியிருக்கீங்க வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 லாட்டுங்கிறது ஸ்டாண்டர்ட் லாட். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள், 2 லாட்டுங்கிறது ஸ்டாண்டர்ட் லாட். இப்போ நீங்கள் 2 லாட்டில் பண்ணும்போது ஒரு பாயிண்ட்டுக்கு $2, ஒரு பிப்புக்கு $20. ஸோ ஒரு பிப்புக்கு உங்களுக்கு $20 கிடைக்குதுன்னா இங்கே உங்களுக்கு எத்தனை பிப்பு கிடச்சிருக்கு? 6 பிப்பு கிடச்சிருக்கு. அப்போனா 6 × 20, தட் இஸ் $120 உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் போடுற லாட் சைஸை வச்சு தான் உங்கள் ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்கும் கம்மியாக இருக்கும். இப்போது நான் 2 லாட்டுக்கு பதிலாக 1 லாட்டில் நான் ட்ரேடிங் பண்ணேன் வச்சுங்களேன், 1 ஸ்டாண்டர்ட் லாட்டில் நான் ட்ரேடிங் பண்ணேன்னா எனக்கு ஒரு பிப்புக்கு $10 கிடைக்குதுன்னு அர்த்தம். தட் மீன்ஸ் 6 × 10, $60 தான் எனக்கு கிடைக்குதுன்னு அர்த்தம். ஸோ நான் 2 லாட்டில் போட்டால் பாருங்கள் அது அப்படியே டபுள் ஆகுது. சரிங்களா? ஸோ எல்லாமே நீங்கள் போடுற லாட் சைஸை பொறுத்து தான் உங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து கேரி ஆகும். ஓகே, இப்போது நம்ம இதில் எடுத்த ப்ராஃபிட்டை பார்த்தோம். பட் இதில் புரோக்கர் எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் இங்கே தானே பை பண்ணுறீங்க இந்த இடத்துல, பட் உங்களுக்கு புரோக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் பொசிஷன் கொடுப்பாங்க. அந்த பை பொசிஷன் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நீங்கள் இங்கே பை பண்ணுறீங்க இல்லையா, உங்களுக்கு புரோக்கர் இங்கே தான் பையிங் பொசிஷன் கொடுப்பான். ஸோ புரோக்கர் என்ன சொல்கிறான்னா, இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்த தாண்டி மார்க்கெட் எவ்வளோ தூரம் போகுதோ அது நீங்கள் எடுத்துங்க, ரைட்டா? எனக்கு நீங்கள் இந்த 2 பிப்பை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி புரோக்கர் கேட்பாங்க. ஓகே, ஸோ இந்த கேப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா புரோக்கருக்கு கிடைக்கிற லாபம். இதுதான் அவங்க கமிஷன். சரிங்களா? ஸோ புரோக்கர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை தாண்டி மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் போகுதோ அதை நீங்கள் எடுத்துங்க, அது உங்கள் இஷ்டம். நீங்கள் 1000 பிப்பு கூட எடுத்துங்க, ஆனால் புரோக்கருக்கு நீங்கள் 2 பிப்பு கொடுக்கணும். இதுதான் கண்டிஷன். சரிங்களா? இப்போது இந்த கேப்பு தெரியுது பார்த்தீங்களா, அதாவது நம்ம போட்ட ஆர்டருக்கும் புரோக்கர் நம்மளுக்கு கொடுக்குற பொசிஷனுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்குல்ல, அது பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேப் பேர் தான் ஸ்ப்ரெட். ஸோ இந்த கேப்புக்கு மேலே எவ்வளோ போதோ அது வந்து நம்ம ப்ராஃபிட். அப்போனா இப்போ நம்ம இங்கே எவ்வளோ பிப்ஸ் எடுத்திருக்கோம்? 6 பிப்ஸ் எடுத்திருக்கோம் ப்ராஃபிட். அப்போது இதில் வந்து புரோக்கருக்கு 2 பிப்பு கமிஷன் போயிடும், நம்ம கையில் வருது 4 பிப். ஸோ நம்ம டாலர் கணக்கில் பார்த்தீங்கன்னா $40 நம்ம புரோக்கருக்கு கமிஷனாக கொடுக்குறோம். அண்ட் நம்ம ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா $80. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஃபிட். சரிங்களா? ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த மார்க்கெட்டில் காமிக்கிறேன். இப்போது நான் இந்த இடத்துல ஒரு பை பண்ணுறேன்.
இந்த பச்சை கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து நான் ஒரு பை பண்ணுறேன். அப்போ புரோக்கர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் மேலே ஒரு லைன் போடுறேன் பாருங்கள், இந்த லைனில் தான் உங்களுக்கு பையிங் பொசிஷன் கொடுப்பாங்க. ஸோ இப்போ புரோக்கர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு லைன் இருக்குது பார்த்தீங்களா கீழே, அங்கே தான் நம்ம பை பண்ணியிருக்கோம். பட் புரோக்கர் நம்மளுக்கு வந்து இங்கே தான் கொடுத்துருக்கான், செகண்ட் லைனில் தான் பையிங் பொசிஷன் கொடுத்துருக்கான். ஸோ இப்போ புரோக்கர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த செகண்ட் லைனை தாண்டி மார்க்கெட் எவ்வளோ தூரம் போதோ அது நீங்கள் எடுத்துங்க, சரிங்களா? பட் எனக்கு இந்த 2 பிப்பு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 2 பிப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெயித்தாலும் சரி தோத்தாலும் சரி, அந்த 2 பிப்பு வந்து பார்த்திங்கன்னா புரோக்கர் வந்து நம்மக்கிட்டேருந்து கண்டிப்பாக வாங்கிப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்ததுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரேடு மைனஸில் தான் போகும். ஏன்னா அந்த லைனை தாண்டணும் இல்லையா, இந்த லைனை தாண்டினதுக்கு தான் அவங்களுக்கு வந்து அவங்க ப்ராஃபிட் வரும் இல்லையா. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மைனஸில் போகும், அப்புறம் அந்த லைன் தாண்டினதும் உங்களுக்கு ப்ராஃபிட் கவுண்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுறீங்களோ அது உங்கள் லாபம், சரிங்களா? இப்போது அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நிறைய பேர் வந்து என்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, சார் நான் ஒரு $500 போட்டால் எவ்வளோ கிடைக்கும், ஒரு $1000 போட்டால் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த சார்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இப்போது நீங்கள் வந்து ஒரு $500 போடுறீங்க, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 40,000 போடுறீங்க வச்சுங்களேன். இந்த 40,000 நீங்கள் ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3% பர் ட்ரேட் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, அதாவது 3% பர் ட்ரேடு, சரிங்களா? அதாவது இப்போ நீங்கள் $1,00,000 நீங்கள் போடுறீங்க அப்படின்னா 1,00,000க்கு நீங்கள் 3% நீங்கள் எடுக்கிறீங்கன்னு அர்த்தம், சரிங்களா? இப்போது மினிமம் லாட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 0.05 நீங்கள் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். 0.05ங்கிறது மைக்ரோ லாட், சரிங்களா? இதில் நீங்கள் டெய்லி ஒரு $5 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு ₹400 உங்களுக்கு பர் டே கிடைக்கும்னு அர்த்தம். ஏன்னா ₹377 நீங்கள் டாலர் ரேட் வந்து அதிகமாகிடுச்சு இல்லையா. ஸோ ₹400 உங்களுக்கு கிட்டத்தட்ட கிடைக்கும். அண்ட் இப்போ ப்ராஃபிட் பர் வீக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு ₹2,000 நீங்கள் எடுக்கலாம், சரிங்களா? ஸோ பர் மந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ₹7,000 நீங்கள் கிட்டத்தட்ட எடுக்கலாம், சரிங்களா? சரி, இதுக்கு மேலேயும் எடுக்கலாம், இதுக்கு கம்மியாக எடுக்கிற ஆளுங்களும் இருக்கிறாங்க. பட் ஒரு 3% பர் ட்ரேடுக்கு நீங்கள் ரிஸ்க் போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா தட் இஸ் பெட்டர், சரிங்களா? ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாப் லாஸ் டேக் ப்ராஃபிட்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு வரும், அதெல்லாம் நான் உங்களுக்கு அப்புறம் டீச் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரலாக இதை பார்த்துருவோம். இப்போ நான் $1,000 போட்டேன்னா எனக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் லாட் வந்து 0.10 நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா பர் டே நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு $1,000 எடுக்கலாம், நியர்லி $1,000 எடுக்கலாம். ஸோ பர் வீக் வந்து பார்த்தீங்கன்னா 3,000 to 4,000 அந்த மாதிரி எடுக்கலாம். ஸோ பர் மந்த் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா ₹15,000 உங்களுக்கு வரும், சரிங்களா? இது கூட வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரீடினஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணணும், சரிங்களா? அதாவது க்ரீடினஸ் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணால் தான் உங்களால் இதெல்லாம் எடுக்க முடியும். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5,000 3,000 எடுத்துடுவாங்க, காலையிலேயே எடுத்துடுவாங்க. பட் இந்த பேராசை வந்து பார்த்திங்கன்னா திரும்ப நம்ம எடுக்கணும்னு சொல்லி அந்த ஒரு 5,000 3,000 கூட நம்ம வந்து அந்த டே எண்டில் லாஸ் பண்ணிடுவோம். ஸோ இது ஒரு கோல்டன் எக் மாதிரி இது, இந்த கோல்டன் டக் கதை கேட்டிருக்கீங்களா, அந்த மாதிரி தான் இது. ஸோ டெய்லி ஒரு எக்கு கிடச்சிச்சின்னா அதை எடுத்துங்க, அதை வச்சு நீங்கள் earn பண்ணுங்கள். பட் டெய்லி வந்து நம்ம நிறைய ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படி ஆசைப்படாதீங்க. அது வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு பண்ணுங்கள். பட் ஆஸ் எ பிகினர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோவாக நீங்கள் ட்ரேட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இந்த கிளாஸ் வந்து இதோட முடியுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராக்டிகல்ஸ் பார்க்கலாம்.